அதான் சொன்னேன் இல்லையா, இந்த ஜெப்டோ ஓனர்லாம் சராசரி குடும்பம் ஃப்ளாட்டில் இருந்தான், சாதாரண குடும்பம். இதை யூஸ் பண்ணி அந்நிய பணம் 1000 கோடி வந்து என்ன பண்ணுவான்? முதல்ல எடுத்த உடனே ஒரு 3 கோடிக்கு ஃப்ளாட் வாங்குவான் பெருசா. துட்டு மதிப்பா ஊரம்பானம் தானே வாங்குவோம். இங்கே நாங்கள் பறி போயின்னு இருக்கு இல்ல அதுக்கு என்ன அரசு பண்ண முடியும்? ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க சொல்ற மாரி சார். சட்டங்கள் சட்ட ரீதியா தவறு ஒருத்தர் பண்ணலன்னு சார், நீங்களே சொல்லும்போது அரசு என்ன பண்ண முடியும்னு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கே பாதிப்பு வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க சார். ம். இந்த நாட்டுடைய முதுகெலும்புன்னு சொன்னேன் இல்லையா, எஸ். உங்களுக்கே பாதிப்பு வரும். நாங்கள் கடையை வெறும் ஜெப்டோ தான் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். டெலிகாம் எடுத்துக்கோங்க. இன்றைக்கி டெலிகாமில் எத்தனை கம்பெனி இருக்குது? 2 கம்பெனி. 2 கம்பெனியும் பேசி வச்சுட்டு விலையை உயர்த்தினா நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஒண்ணும் பண்ண முடியாது. மோனோபோலியா இல்ல டியோபோலியா மாறப்போகுது. நாளைக்கு பாலிகமே மாறப்போகுது. ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. எஸ். பொதுமக்களால் என்ன பண்ண முடியும்? இனிமேல் டெலிகாம், இன்டர்நெட் இல்லாமல் உங்களால் வாழ முடியுமா? ஃபோன் இல்லாமல் வாழ முடியுமா? கட்டாயம் இல்ல. அப்போது சிறு குறு மளிகை கடைகளும் பெட்டி கடைகளும் நஷ்டத்தில் எவ்வளோ நாள் சார் நடத்துவேன்னா? தண்டல் வட்டி வாங்கி எவ்வளோ நாள் நடத்துவேன்? என் பொண்டாட்டி தாலியை வச்சு நான் எவ்வளோ நாள் தங்கத்தை அடமானம் வச்சு நடத்துவேன்? அந்த ட்ராமா ஒரு நாள் நின்றுடும். நாங்கள் இழுத்து மூடினால் அன்னைக்கு இந்த ஜெப்டோவும் பிளிங்கிட், ஸ்விக்கி இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி கொடுக்குற சலுகையை நிப்பாட்டுவாங்க. அதை நிப்பாட்டுறதுக்கு தான், என்ன ஒழிக்கிறதுக்கு தான் அவன் வேலை பார்த்துட்ருக்கான் இப்போது. அந்த நிறுவனங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கடந்த 3 வருஷத்தில் ஒருத்தன் கூட லாபம் பண்ணலை. நஷ்டம் எவ்வளோ தெரியுமா? 2000 கோடி, 5000 கோடி, 3000 கோடி. எவ்வளோ? என்ன சொல்றீங்க சார்? 2000 கோடி, 5000 கோடி, 3000 கோடி நஷ்டப்பதிவு இருக்கு. நஷ்டப்பதிவு. இந்த நாட்டுக்கு நஷ்டத்தை உருவாக்கியிருக்கார்கள். இந்த நாட்டுடைய இன்கம் டேக்ஸ் ரூல் படி, சட்டப்படி நஷ்டம் கணக்கு நீ காட்டினேன்னா வருமான வரி கட்ட தேவையில்லை. லாபம் சம்பாதிச்சது தான் வருமான வரி. இவன் என்ன அழிக்கிறதுக்கு தெரிஞ்சே வேணும்ன்ட்டு நஷ்டப்படுத்துகிறான். உன் உள்நாட்டு வணிகர்களை அழிக்கிறான். ஓகே. ஆனால் இந்திய முகமூடியை போட்டுக்கிட்டு வரான். செப்டோ இந்தியன். ஆனால் அவனுடைய பணம் சைனா பணம், யூகே பணம், ஜெர்மனி பணம், யுஎஸ்ஏ பணம் முதலீடு. அவங்களுக்கு தெரியாது இவன் அழிக்க பயன்படுத்துகிறான்னு. கொடுக்குறவனுக்கு தெரியாது, ஒரு நாள் தெரிஞ்சிடும். வந்து இப்போது இந்த மாதிரியான சூழலில் வந்து எப்படி வந்து வணிகனால் வாடிக்கையாளர்லேருந்து வாழ முடியும், இந்த கடையை நடத்த முடியும்? நாங்கள் மூடிட்டோன்னா அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு பயங்கர டிமாண்ட் ஆகிடும். இந்தியாவில் இருக்கிற 140 கோடி மக்களுக்கு அவன் சப்ளை கொடுக்க முடியுமா? இது என்ன டெலிகாமா? ரீசார்ஜில் பண்ணிக்கோன்னு.